2024 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன வாழங்கிற படத்தோட செகண்ட் பார்ட் இந்த வருஷம் ஏப்ரல் 2 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. என்னதான் ஒரு 10 கோடி பட்ஜெட்ல உருவாயிருந்தாலுமே அரௌண்ட் ஒரு 200 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி தியேட்டர்ல நல்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருந்தது. இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய 2 நண்பர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு போக போக அவங்களுடைய நட்பு எப்படி 4 பேரா மாறுது, அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்குது, கடைசியில லைஃப்ல அவங்க என்ன பண்றாங்க, எப்படி முடியுதுன்றத சொல்லக்கூடிய படமா ரொம்பவும் நல்ல எமோஷனலாகவும் உருவாக்கியிருக்காங்க இந்த படத்தை. சிம்பிளா சொல்ல போனா பார்ட் 1ல என்ன பார்த்தோமோ அதே கதையை கொஞ்சம் மெருகேற்றி கதைக்கு என்ன தேவையோ அது மட்டுமே காட்சியா வச்சு முழு படத்தையும் சூப்பரா எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்துல நடிச்ச முக்கிய கதை மாந்தர்கள் 4 பேருமே அவங்களுடைய ஒரிஜினல் நேம்லே, அதாவது அவங்களுடைய நேமே கேரக்டரா வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட முதல் பாதியை பொறுத்த வரைக்கும் 2 நண்பர்கள் எப்படி 4 நண்பர்களா மாறுறாங்க, ஸ்கூல் லைஃப்ல என்னென்ன நடக்குது, ஸ்கூல்ல படிக்கும்போது எப்படி அவங்க ட்ரக்ஸ், சிகரெட், போதை பழக்கத்துக்கெல்லாம் ஆளாகிறாங்க, அதுல இருந்து எப்படி வெளில வராங்கன்றத சொல்லக்கூடிய படமாகவும், அண்ட் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் லைஃபுக்கு அப்புறம் என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்க சிகரெட் மற்றும் ட்ரக்ஸ் பழக்கத்துல இருந்து வெளிவந்தாங்களா இல்லையா, அவங்க லைஃப்ல என்ன சக்சஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன படிச்சாங்கன்றத சொல்லக்கூடிய படமா இந்த படம் உருவாகிருக்கு. அண்ட் இந்த படத்துல இன்னொரு ஸ்பெஷல் அம்சம் என்னன்னா, முதல் பார்ட்ல எப்படி பேசில் ஜோசப் அவர்கள் கேமியோ பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி இதே பார்ட்லயும் ஒரு ஸ்பெஷலான கேமியோ இருக்கு. அதுவும் சிமிலரா சொல்ல போனா முதல் பார்ட்ல எப்படி பேசில் ஜோசப் அவர்கள் போலீஸ் கெட்டப்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி வந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலயும் அட்வைஸ் பண்றதுக்குன்னே ஒரு கேரக்டர் கேமியோ பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த ஒரு கேமியோவை பொறுத்த வரைக்கும் அதுதான் படத்துக்கு மிகப்பெரிய டேர்ன் ஓவரா இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோடைய ஸ்கூல் லைஃப்ல சூப்பராக கனெக்ட் ஆகும். படம் பாருங்க, முழுக்க முழுக்க ஒரு எமோஷனலாக பயணிக்கக்கூடிய ஒரு திரைக்கதையா படத்துல வடிவமைச்சிருக்காங்க. படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.